ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹோம் ஹியூமன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏர் மாஸ்க்கு தான். ஸோ எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருந்தால், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி 1.5 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. நான் அரிசி போட்டிருக்கேன், நார்மலாக சாதம் வடிக்கிற அரிசி தான். அதை போட்டு அந்த சாதம் ஒரு 50% பாயில்டு ஆகிற அளவுக்கு அந்த தண்ணி நான் அந்த அரிசியை வேக விட்டுருவேன். இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா அரிசி போட்டிருக்கலாம், அது அடியில் அப்படியே நின்றுடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா இந்த மாதிரி 50% வெந்ததுக்கப்புறமா நான் ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்திருக்கேன். இது தமிழில் ஆளி விதைன்னுவாங்க. நான் 2 கை எடுத்திருக்கேன். அது 1.5 ஸ்பூன் கூட இருக்காது. அதை எடுத்துக்கணும். அது எடுத்துகிட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் போட்டிருக்கிறதுனால நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் தான் வரும். ஸோ நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ, நம்ம ஹேருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெந்தயம் நான் ஓவர் நைட் ஊற வச்சேன். அந்த வெந்தயம் போட்டு திரும்பவும் இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். வெந்தயத்தோட அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஃப்ளாக்ஸ் சீடு, ரைஸ் எல்லாம் போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக வெந்தயம் போட்டோம்ல, அப்போ வெந்தயத்தோட கலர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி அது ஃபுல்லாக ஒரு கொதி இந்த மாதிரி வந்துட்டு, அதுக்கப்புறமா அது எல்லோ கலர், டார்க் எல்லோவாக சேஞ்ச் ஆகும் கலரு. அப்போது அந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு ஏர் மாஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த ஃப்ளாக்ஸ் சீடை நம்ம ஆறவே வைக்கக்கூடாது. அது அந்த சூடு எவ்வளோ ஹீட்டு நம்ம ஆஃப் பண்ணோமோ அப்போவே அதை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணால் தான் அது நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இல்லைனா அது ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் எப்போ ஏர் மாஸ்க்கு பண்ணாலும் உடனே தான் நான் ஃபில்டர் பண்ணிவிடுவேன். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் தான் நான் அதுக்கப்புறமா மேலே வேறு ஏதாவது நான் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறேன்றப்போ அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ அந்த பிளாக் சீட் ஜெல்லு ஆறிடுச்சு. இப்போ நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது எடுத்துருக்கு. இது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு விட்டமின் இ கேப்சூல் தான் எடுத்திருக்கேன் ஒன்று. அதை கட் பண்ணி அதையும் அதில் போட்டு அதுக்கப்புறமா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இது நான் இப்போ ஆட் பண்ணியிருக்க எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். பிளெண்ட் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன்னா அந்த ஜெல்லிலாம் மேலேருந்து அடியிலேருந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்ம விட்டமின் இ கேப்சிகம் அப்புறம் ஆலிவ் ஆயிலெலாம் இது எல்லாமே மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நான் ஹேருக்கு காலையிலேயே ஒரு 2 ஹவருக்கு முன்னாடியே ஆயில் அப்ளை பண்ணி அதை விட்டுட்டேன். எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணும் போது எதுக்கு எண்ணெய் வைக்கிறாங்கன்னா, எண்ணெய் வச்சு அந்த தலையில் இருக்கெல்லாம் சிக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் தலை குளித்தா தான் எப்போவுமே அந்த ட்ரை ஆகிறது, அப்புறம் அந்த நார் மாதிரி ஆகிறதெல்லாம் யாருக்கும் அந்த மாதிரி வராது. ஸோ எப்போ தலையை குளித்தாலும் நார்மலாக நீங்கள் எதுவும் தலைக்கு அப்ளை பண்ணினாலும் ஆயில் வச்சு, இல்லை தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையை சிக்கி எடுத்துகிட்டு அப்புறம் தலை குளித்தோன்னா முடி கொஞ்சம் ஷைனிங் ஆகும். அதுக்கப்புறம் தலை குளித்ததுக்கப்புறமா ஒரு 50% ஈரமாக இருக்கும்ல தலை, அந்த டைம்லேயும் ஒரு வாட்டி பெரிய பல்லு சீப்பு வச்சு சிக்கை உடச்சிட்டேன்னா சிக்கில் முடியும் கொட்டாது. முடியில் இருக்க சிக்கும் முடி ஷைனிங்காக நல்லா நீளமாக ஸ்ட்ரைட்டிங்காக இருக்கும். ஸோ இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லா மாஸ்க்கையும் என் தலை முடியில் மட்டும்தான் அப்ளை பண்ணேன். ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணல. ஏன்னா நான் ஹேர் ஸ்ட்ரைட்டிங்க்கு தான் நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்கேல்ப்கில் அப்ளை பண்ணல, முடிக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸு அதை தலையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததும் நான் சொன்னேன் இல்லைங்களா, 50% தலை ஈரமாக இருக்கும் போதே நம்ம சிக்கை எடுத்துடணும். அது பெரிய பல்லு சீப்பில் தான் நம்ம சிக்கை எடுக்கணும். எப்போவுமே சிக்கை எடுக்கும்போது கீழேருந்து மேலே தான் போவாங்க, யாரும் மேலேருந்து வர மாட்டேங்க. ஏன்னா மேலேருந்து சிக்கு அங்கேவே நின்றும். அப்போ எல்லா முடியும் சேர்ந்து சிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே சிக்கை எடுக்கிறதா இருந்தால் கீழேருந்து மேலே அப்படி எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பார்ட்டாக பிரித்து ஃபஸ்ட்டு கீழே, அப்புறம் சென்ட்ரு, அப்புறம் மேலேருந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திங்கன்னா சிக்கும் வராது, முடியும் கொட்டாது. எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் நிறைய முடி கொட்டும். குளிக்கும் போது அப்படியே நிறைய முடி இருக்கும். அதை பார்த்தாலே எனக்கு அழுவணும் போல் இருக்கும்.
அவ்வளோ இருக்கும். தலையில சீப்பு போட்டாலே கொத்த முடி வரும். அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு முடி கண்டிப்பாக கொட்டாது. எனக்கும் டெலிவரிக்கு அப்புறம் எல்லா ப்ராப்ளமும் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அப்படியே விட்டுடக்கூடாதுன்ட்டு கண்டினியூவாக என்ன பண்ணேன், ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் பண்ணிகிட்டே இருப்பேன். வாரத்துக்கு 1 நாளோ இல்லை 10 நாளைக்கு 1 நாளோ கண்டிப்பாக ஒரு ஹேர் மாஸ்க் வந்து நான் பண்ணிவிடுவேன். அதை பண்ணதுக்கப்புறமா இந்த முடி கொட்டுறதே எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஹேர் ஃபாலே இப்போ எனக்கு இல்லை. நான் சொன்ன விஷயம் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைச்சதுனால தான் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்தையும் நான் சொல்கிறேன். நான் சொன்ன ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சீப்லேருந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுலேருந்து எல்லாமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.